வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுக்கிரமேடு பற்றி. அடுத்தடுத்து எல்லா மேடுகளின் பலன்களையும் பார்ப்போம். சுக்கிரமேடு என்பது கட்டை விரலுக்கு மணிக்கட்டுக்கு இடைப்பட்ட பகுதியில், அதாவது ஆயுள் ரேகை வளைந்திருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இருக்கிறது தான் சுக்கிரமேடுன்னு சொல்லுவாங்க. அந்த சுக்கிரமேடானது நல்ல உப்பலாக இருந்தால், அதாவது ஓவர் உப்பலாக நார்மல் உப்பலாக இருந்தால், அந்த இடத்துல ஒரு நல்ல குறிகள் இருந்தால் அது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். இது போல் ஆளுங்க ஒரு லக்ஸுரியஸான வாழ்க்கையை வாழ்வாங்க. எல்லா சுகங்களும் அவங்களுக்கு தேடி வரும். செல்வம், செல்வாக்கு, குழந்தைகள், ஆண் குழந்தைகள், இதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே அமையும். இதே அப்போ அந்த இடமானது நீச்சம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா, நீச்சம் என்பது ஓவர் உப்பலானாலும் நீச்சம் அடைஞ்சிட்டு தான், ஓவர் பள்ளமானாலும் நீச்சம் அடைஞ்சிட்டு தான். பள்ளமானால் அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி இருக்கும், அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது, செக்ஸ் பவர் கம்மியாக இருக்கும், அப்புறம் லக்ஸுரியஸ் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் கம்மியாக இருக்கும் அந்த இடம் பள்ளமாக இருந்தால். அதே போல் ஓவர் உப்பலாக இருந்தால், அந்த இடமே மேடாக இருக்குது அப்படின்னா செக்ஸ் விஷயத்தில் அதிகப்படியான ஆர்வமாக இருக்கும். அவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்காது. அதேமாதிரி காசு மேலேயும், எல்லா விஷயங்கள்லையும், போதை விஷயத்துலையும், எல்லாத்துலேயும் ஒரு அதிகப்படியான ஈர்ப்பு அவங்களுக்கு இருக்கும். இதனால் வாழ்க்கையில் அவங்க முன்னேற முடியாது. சரி, இது சமமாக இருக்குது அப்படின்றப்போ நம்ம நல்ல ஒரு லக்ஸுரியஸ் கிடைக்கும்னு சொன்னேன். அவங்க என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னா, அவங்க இந்த டிசைனர் ஒர்க்கு, அப்புறம் ஃபேன்சி ஸ்டோர் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி இது சம்மந்தப்பட்ட எல்லா துறைகள் இருக்குது இல்லையா, ட்ரெஸ்ஸிங்கு, இது போல் துறைகள்லாம் அவங்க தேர்ந்தெடுத்து பண்ணாங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கை அமையும்.